ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இலக்கிய உலகநாதன். இந்த ப்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீக்கோட ஃபார்மிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே பாகற்காய் செடி போட்டிருந்தோம். அது எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ வந்து பட்டுப்பூச்சி இருக்கும் இல்லையா, அந்த செடி வந்து ஒன்று இருக்கும். கோலியஸ் கிழங்கு செடிக்கு வந்து மருந்து அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா செடி வளராமல் இருக்கிறதுக்காக அடிக்கிறாங்க. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அந்த வேரில் உள்ள இந்த கிழங்கு தான் வந்து பெருசாகணும், செடி வந்து பெருசாகக்கூடாது. அதுக்காக அடிக்கடி அடிச்சிட்ருப்பாங்க. இந்த பாகற்காய் கொடி பார்த்திங்கன்னா காட்டோட ஓரத்தில் ஒரு சைடில் அதுவே முளைச்சிருந்தது. அதில் நிறைய வந்து காயும் வச்சுருந்தது. அதுதான் பிச்சிட்ருக்கோம். வீட்டோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இதுமாதிரி பப்பாளிக்கான நிறைய ஊனியிருந்தேன். இது எல்லாமே பெருசாகிடுச்சு. இந்த இடம் வந்து சும்மா தான் இருந்தது. சரி, கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நிறைய ஊனியிருக்கோம். ஆட்டுக்கு வந்து தவை வெட்டுறதுக்காக அந்த மரத்தில் ஏறிட்டுருக்காங்க. பப்பாளி செடி பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் இருந்தது. அதெல்லாம் வந்து காட்டில் வந்து ஊனலான்ட்டு பிடுங்கிட்டு இருக்காங்க. நிறைய செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மர அளவுக்கு பெருசாகிடுச்சு. இந்த பட்டுப்பூச்சி செடியில் இந்த ஓரத்துலேயே வந்து ஊனலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த நீட்டு ஃபுல்லாக அப்படியே ஊனி முடிச்சாச்சு. ஓஸ் போட்டிருக்கறனால தண்ணியும் அதுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். பொங்கலுக்கு வாங்கின கரும்போட வேர் சைடெலாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பீஸை வந்து இப்போ கட் பண்ணி ஊனி பார்ப்போம். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நல்லா வந்ததுன்னா இதையே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுமாதிரி மண்ணை போட்டு மூடிட்டோம்னா அது நல்லா வந்து முளைச்சி வந்துடும். இது முளைச்சி வரத்துக்கே பார்த்திங்கன்னா 1 இயர் கிட்ட ஆகும். பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. வேன் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பாப்பா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கையை நல்லா தேய்ச்சிக்கிட்டா. மருந்து நேற்று ஒரு கார்டு அடித்து முடிச்சாச்சு. இன்றைக்கி செகண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்லேருந்து வந்தாங்க, இப்போ வந்து முடிக்க போகிறாங்க. சொட்டு நீர் போட்டிருக்கிறதுனால நாங்கள் அங்கங்கே இதுமாதிரி பைப் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் அதிலே வந்து தண்ணியை எடுத்துப்போம். செடியில் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டதுனால கீழே அவங்களுக்கு அடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா கீழே ஏதாவது பாம்பு இருந்தால் கூட தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஓடையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாம்பு இவங்களே பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் எனக்குமே இங்கே நிற்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் வந்து சாட்டர்டே வந்து லீவு. ஏன்னா அவங்களுக்கு ஆனுவல் டே நடக்குது. இன்றைக்கி மெட்ரிக் நடக்குது. நாளைக்கு இவங்களுக்கு சிபிஎஸ்சிக்கு நடத்துகிறாங்க. நாங்கள் குப்பை போடுற குழியில் பார்த்திங்கன்னா இதுமாரி செடி வந்து தானாக ஒன்று முளைச்சிருந்தது. அது நிறைய வந்து இதுமாரி பரங்கிக்காய் வந்திருந்தது. ஸோ அதை இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்காங்க. பாப்பா நான் தான் எல்லாத்தையும் வந்து அடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிட்டுருக்கா ஒன்று. எங்கள் காட்டில் வந்து ஆல்ரெடி வந்து பரங்கிக்காய் வந்து போட்டிருந்தோம். ஒரு 4 வயல் ஃபுல்லாகவே போட்டிருந்தோம். ஆனால் வந்து சரியாக பராமரிக்காதனால என்னென்னு தெரியல, காய் எதுவும் சரியாக வரல. ஆனால் இந்த குப்பையில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து எருவெலாம் இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, அந்த ஒரே ஒரு செடியில் வந்து அவ்வளோ காய் வந்து வந்திருக்கு. காயுமே பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பாக அழகாக வந்திருந்தது.
பெருசாக இருந்தது எல்லாமே ஓரளவு பிச்சிட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி காய் இருக்கும். அதை வந்து சும்மா குப்பையிலே நவுத்தி போட்டுடலாம் அப்படின்ட்டு நவுத்திட்டுருக்காங்க செடியெல்லாம். பாப்பா இந்த மாங்காய் மரத்தில் துணியில் கட்டி ஆடணும் அப்படின்ட்டு புடவை கட்டி விட சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கா. கரும்பு 3 வாட்டி கீழே விழுந்துருச்சு. பட்டுப்பூச்சி செடி ஒன்று இருக்க காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து புல் எல்லாம் முளைச்சிருச்சு. நாங்கள் வந்து களை வெட்டுறதுக்காக அந்த வண்டி வச்சுருக்கோம். அது மூலியமாக வெட்டிடலாம் அப்படின்ட்டு ஓட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உளுந்து பார்த்திங்கன்னா அத்தை மேலே வந்து விதைச்சிக்கிட்டே போகிறாங்க. இவங்க வண்டி வச்சு அப்படியே ஓட்டும் போது அடியில் அப்படியே விழுந்து போயிடும். ஸோ அது மூலியமாக இப்படி மேலே முளைச்சி வந்துடும். கடையில் வந்து விதைக்கினே உளுந்து கேட்டால் தருவாங்க. வீட்டில் இடம் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதுமாரி வாங்கி ஊனி விடுங்க. மேலே அப்படியே தூவி விட்டுட்டு மண் அப்படியே கிளறி விட்டால் போதும், முளைச்சி வந்துடும். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 180 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க. 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த காடு ஃபுல்லாக எங்களுக்கு 2 கிலோ போதும்னு நினைக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் தூரமாக தான் வந்து தூவணும். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே வந்துடும். எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உளுந்தை வந்து காட்டிலே நாங்கள் அப்பப்போ போட்டு எடுத்துருவோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சைடில் வந்து இடம் இருக்குது. அங்கே ஆல்ரெடி நாங்கள் வந்து கத்திரிக்காய் செடி பப்பாளியெல்லாம் ஊனி இருக்கோம். இப்போ மறுபடியும் செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் இந்த கத்திரிக்காய் செடி வந்து ஊனி வச்சுருக்கோம். கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாக வாங்கி ஊனிட்டோம்னா நல்லா செடி வந்து வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் ஒரு 1 இயருக்கு வந்து காய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து நல்லா பராமரிக்கிறதுல தான் இருக்குது. அடிக்கடி பூச்சி இது மாதிரி தான் வச்சிரும். நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த சாம்பல் இதெல்லாம் கூட வந்து அடுப்பெரிச்சிங்கன்னா அதை வந்து தூவி விடலாம். இந்த கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய்னு நினைக்கிறேன். அது வந்து கையில் நல்லா குத்திருச்சு. இந்த கிழங்கு செடி காட்டிலே பார்த்திங்கன்னா இந்த நீட்டில் வந்து 4-5 மிளகா செடி ஊனி வச்சுருந்தோம். இப்போ நல்லா காய் காய்க்குது. அதுதான் பிக்கலான்னு போயிட்டுருக்கோம். மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த காயை வந்து அடிக்கடி பிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய வந்து மிளகா வந்து வச்சுட்டே இருக்கோம். செடியை சாய்ச்சிட்டு இதுமாரி மேல் நோக்கி எடுத்தோன்னா வந்து காய் வந்து ஈஸியாக வந்துடும். இன்றைக்கி சண்டேன்றதுனால வீட்லேயே வந்து கோழி இருந்தது. அதையே வந்து எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்து அத்தைகிட்ட கொடுத்துருவேன். அவங்க வந்து குழம்பு மட்டும் வச்சுருவாங்க. எங்கள் வீட்டில் எப்படி நாட்டுக்கோழி குழம்பு செய்வோம் அப்படின்றத வீடியோவில் போடுறேன். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் கிணத்துல பாம்பு செத்து போய் கிடக்குது. வாங்க எடுக்க போகலாம். கிணத்துல பாம்பு 2 நாளாக உயிரோடு இருந்துருக்கு. இன்றைக்கி பார்த்தா அது செத்து போயிடுச்சான். ஸோ மேலே மிதந்துட்டு இருந்தனால பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கு.
இந்த பையன் எங்கள் வீட்டுக்கு எப்போதுமே வேலைக்கு வருவான். +2 படிக்கிறான். லீவ் டைம் கிடைக்கும்போது வருவான். இன்றைக்கி யதார்த்தமாக வந்தான் பார்த்துட்டு சொன்னான். சார் கயிறு கட்டி வாளி மூலியமாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதில் வந்து மாட்ட மாட்டேது. அதனால் இந்த பையனே குதிச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே குதிச்சிட்டான். ஒரு குச்சி வச்சு எடுத்து பக்கெட்டில் போட்டுட்டான். இவங்க அப்படியே மேலே தூக்கிட்டாங்க. நல்ல பம்பு தான் இருந்திருக்கு. அதை என்ன பம்புன்னு பார்த்துட்ருக்காங்க. இவங்க வந்து எங்கள் பக்கத்து கட்டுக்காரவங்க. பசங்களை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு நானுமே ஒரு ஓரமாக ஓடிட்டேன். செத்த பம்புக்கே எல்லாம் அங்கங்கே ஓடியாச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓடையில் தான் வந்து போட்டு வந்து கொளுத்திட்டுருக்காங்க. ஓடையில் வேலை பார்த்தவங்க எல்லாமே இந்த செடி மரம் எல்லாத்தையும் வெட்டி போட்டிருந்தாங்க. எல்லாமே காஞ்சி போயிருந்தது. அதனால் இப்போ அன்றைக்கி அப்படியே எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் கொளுத்தி விட்டுட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து ஆனுவல் டேக்காக கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை எப்படின்னா நல்லா பெய்யல, அப்படியே லைட்டாக தூறிக்கிட்டே இருந்தது. ரோடுக்கிட்டலாம் வரும்போது நல்லா கொஞ்சம் தூரவே ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்க ஸ்கூல் வந்துருச்சு. இந்த ரோடு வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் டர்ன் பண்ணி தான் வரணும். இங்கெல்லாம் வந்து மழை வந்து கொஞ்சம் நல்லாவே ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ஆனுவல் டே வந்து ஓரளவு மழை இல்லாமல் சமாளிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு. காலையிலேருந்து மழை இல்லை, இப்போ ஈவினிங் தான் ஆரம்பிச்சிது. இந்த பக்கத்துலேயே ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே வந்து பப் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கோம். ஸோ இங்கே தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் மழை விடுற மாதிரி தெரியல, அதனால் வந்து ஸ்கூல் பக்கத்தில் தான்ட்டு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங்க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் எல்லாமே ஃபுல்லாக லைட் செட் போட்டு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யாருமே வந்து சேர்லாம் போய் உட்காரல, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், இன்றைக்கின்னு பார்த்து இதேமாதிரி ஆகிடுச்சு. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இங்கே ஓரமாக சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க. லைட்டாக மழை விட பார்த்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லோரும் அப்படியே கொஞ்சம் சேரில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மழை வந்து அப்படியே லைட்டாக தூரிக்கிட்டே தான் இருக்குது. ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டின்னரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அப்படியே ஓரமாக அங்கேயே உட்காந்துட்டோம். தம்பி மட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே வந்து உட்காந்துருந்தான். தம்பிக்கு ஏதோ அவார்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா மழையாக இருக்கிறதுனால லேட் ஆகிடும் அப்படின்ட்டு டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.